இந்த பால் செயின் வச்சு இந்த ஸ்டெம் எப்படி ஒட்டுறதுன்னு இந்த லீஃப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பால் செயின் இப்படி தான் கொத்து கொத்தாக இருக்கும். அதில் ஒன்று எடுத்து நமக்கு தேவைப்படாத ஒரு சிசரை எடுத்து கட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து மெட்டல் இல்லையா, நம்ம கட் பண்ணோன்னா சிசர்ஸ் போயிடும். நம்ம அடுத்து நம்ம ப்ளவுஸ் எல்லாம் கட்டிங் போட முடியாது, சுடிஸ் எல்லாம். அதுக்காக ஓகே. இப்போது நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த ஸ்டெம்மை நான் அளவு எடுத்துகிட்டு சும்மா அப்படி ஒரு அளவு எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். நான் டபுள் லேயராக தான் ஸ்டெம் ஒட்ட போகிறேன். அதனால நான் அளவு எடுத்ததை டபுளாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கேன்ல, அதில் இப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். நான் டபுள் லேயர் எடுத்தனால டபுளாக க்ளூ அப்ளை பண்ணுறேன். இப்போது நம்ம போட்டிருக்க இந்த க்ளூ ட்ரெஸ்ஸில் எங்கேயுமே மூவ் ஆன் ஆகாத மாதிரி அழகாக இப்படி பார்த்து மெதுவாக ஒட்டணும். ஒட்டியாச்சா? ஓகே. இப்போ லீஃப் எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். லீஃபுக்கு இந்த பால் இருக்குல்ல, இதில் 5 பால் நான் எடுத்துக்க போகிறேன். 5 பால் 5 பாலாக கட் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் இங்கே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வரைஞ்சி வச்சுருக்க லீஃபில் இப்படி ஜஸ்ட் க்ளூ வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஒரு 3 பீஸ் எடுத்து இப்படி அந்த க்ளூவில் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இப்போது லீஃபுக்கு இப்படி கிராஸாக கொண்டு வரணும். எக்ஸ்ட்ரா க்ளூ இருந்தால் அதை நம்ம உடனே எடுத்துட்டோம்னா அந்த ஃபேப்ரிக்கில் அசிங்கமாக தெரியாது. லீஃப் ரெடி ஆயிடுச்சா? இந்த மாதிரி தான். இப்போ இங்கே ஒரு பால் இருக்குது, அதுக்கு அடுத்து கீழே ஒன்று, அடுத்து கீழே அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒட்டிட்டோம்னா லீஃப் வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். பிஞ்சு வந்து